வணக்கம். இன்னைக்கு சினி ஃபேக்ட்ரி சேனலில் ஒரு சுவாரஸ்யமான தகவலை பார்க்க போகிறோம். அது யாரை பற்றினா பிரதீப் ரங்கநாதன். அவர் தற்போது படங்களை இயக்கியும் நடித்து வராரு. அவரை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான ரகசிய தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக இருக்கும். அதனால் மறக்காமல் சினி ஃபேக்ட்ரி சேனலையும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சினிமாவில் கோமாளி படத்தின் மூலம் தான் இயக்குனராக தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார் பிரதீப் ரங்கநாதன். லவ் டுடே படத்தில் கதாநாயகனும் நடித்து ரசிகர்களின் ஆதரவையும் கவர்ந்தார். அது மட்டும் இல்லாமல் இதை தொடர்ந்து தான் விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி என்ற படத்திலும் அஸ்வந்த் மாரிமுத்து இயக்கத்தில் டிராகன் படத்திலும் நடித்திருக்காராம். டிராகன் படம் பார்த்தோம்னா வருகிற 21ஆம் தேதி வெளியாக இருக்குதாம். அது மட்டும் இல்லாமல் நடிகர் பிரதீப் ரங்கநாதன் பார்த்தனா தனக்கு கல்லூரியில் நடந்த சம்பவம் ஒன்று சமூக வலைதளத்தில் பகிர்ந்திருக்காரு. அது என்னன்னா 2012ஆம் ஆண்டு தான் பிரதீப் பிடெக் படிக்கும் போது தேர்வில் கதை எழுதியிருக்காராம். தேர்வு நாளை திருத்திய ஆசிரியரும் மை டியர் பிரதீப், தயவுசெய்து கதை எழுதாதே என அதில் குறிப்பிட்டு இருந்தாராம். அந்த தேர்வு தானது எக்ஸ் தளத்திலையும் பகிர்ந்து பிரதீப் ரங்கநாதன் அன்றைய என் ஆசிரியர் என்ன கதை எழுத வேணாம் என கூறினாராம். ஆனால் இப்போது அதையே நான் தொழிலாக மாற்றியிருக்கேன் என பெருமையுடன் கூறியிருக்காரு. நிறுவனம் தயாரிக்கும் படம் பார்த்தோம்னா டிராகன் படத்திற்கு லியோ ஜேம்ஸ் இசை அமைச்சிருக்காரு. இந்த படத்தில் கையடு ஹோலா லோஹர், விஜய சிந்து, சர்ஜித், ஸ்னேகா மற்றும் பிரபல இயக்குநர்கள் மிஷ்கின், கௌதம் வாசுதேவன் மேனன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்திலும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை யார் ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட்ஸ் தயாரித்திருக்கு. இப்படம் வருகிற 21ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில இறுதிக்கடையில் இருக்குது. இப்படத்தின் பாடல்கள் மற்றும் ட்ரெய்லர்கள் வெளியாகி வைரலாகி வருது. இந்த நிலையில தான் இந்த படத்திற்கு தற்போது தணிக்கை குழு UA சான்றிதழ் வழங்கியிருக்குது. படத்தில் வெளியான பாடல்கள் பார்த்தோன்னா ரைஸ் ஆஃப் தி டிராகனோ, விழி துணை பாடல்களும் வெளியாகி மக்களிடையே பிரபலமானுச்சு. டிராகன் படத்தின் நடிகர்கள் சிம்பு பாடிய ஏண்டி விட்டு போன பாடலை ப்ரமோஷன் வீடியோ நேற்று வெளியான நிலையில் இந்த பாடல் நாளை வெளியாக இருப்பதாகவும் சொல்லப்பட்டது. பிரதீப் ரங்கநாதன் சிம்புவிற்கு நன்றி தெரிவித்து ஒரு பதிவையும் வெளியிட்டிருந்தாரா. அந்த பதிவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, வேறு ஒருவருடைய படத்திற்கு ப்ரொமோஷனை பண்ணுவதால் உங்களுக்கு என்ன கிடைக்க போகிறது என கிடைக்கும் என்று யோசிக்காமலேயே என்ன கொடுக்கலாம் என்று யோசிச்சிருக்கீங்க நீங்கள் மாஸ்டர் என தன்னுடைய நன்றியை தெரிவிச்சிருக்காரு. காதலர் தினத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடித்திருந்த படமான LK படத்தினுடைய சிறப்பு போஸ்டரும் வெளியாச்சு. லவ் டுடே படத்தின் மூலமே இயக்கி நடித்த பிரதீப் ரங்கநாதன் கதாநாயகர் நடிக்கும் புதிய படமாக லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்தில் நடிக்கிறாரு. இந்த படத்தை தமிழ் சினிமாவிலே போடா போடி என்ற படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமான விக்னேஷ் சிவன் இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் கதாநாயகியாக யார் நடிச்சிருக்காங்கன்னா கீர்த்தி ஷெட்டி நடிச்சிருக்காங்க. இவர்களுடன் இணைந்து SJ சூர்யா முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. மேலும் பிரதீப் ரங்கநாதன் பார்த்தோன்னா தந்தையாக பிரபல நடிகரும் அரசியல்வாதியுமான சீமான் நடிச்சிருக்காரு இந்த படத்தில். இந்த படத்தை 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ நிறுவனம் ரவுடி பிக்சர்ஸ் நிறுவனமும் இணைந்து தயாரித்திருக்கு. அனிருத் இந்த படத்திற்கு இசையமைச்சிருக்காரு. முழுக்க காதல் கதை களத்தில் தான் இந்த படம் உருவாகியிருக்குதான். இந்த படத்தில் பெரும்பாலான காட்சிகள் சிங்கப்பூர்லேயும் மலேசியாலையும் படமாக்கப்பட்டதான். தற்போது படத்தினுடைய பின்னணி வேலைகளும் நடைபெற்று வர நிலையில் இந்த படத்தின் படப்பிடிப்பு பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையிலும் இப்படத்தின் ரிலீஸ் குறித்த அப்டேட் வெளியாகியிருக்கான். அதன்படி இப்படம் வருகிற மே மாதம் 16ஆம் தேதி வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில தான் காதலர் தினத்தில் LIK படத்தினுடைய சிறப்பு போஸ்டரை படக்குழு வெளியிட்டுச்சான். போஸ்டர் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்து வருது. டிராகன் படத்தினுடைய வெளியீட்டு விழா பார்த்தோம்னா சென்னையில் நடைபெற்றது. இதில் படக்குழுவினர் அனைவருமே கலந்து கொண்டாங்க. இந்த விழாவில் தன்னுடன் நடித்த பணிபுரிந்த அனைவரையுமே பெயர் குறிப்பிட்டு பேசி நன்றி தெரிவித்திருந்தார் பிரதீப் ரங்கநாதன். பின்பு தனது பேச்சை முடிக்கும் போகும்போதே சில பேர் என்னை அடிக்கவும் செய்கிறாங்க, அதை பார்த்து கொண்டு தான் நான் இருக்கிறேன், ஏன் எதற்கு என்று அதற்குள் செல்ல விரும்பவில்லையா, அவர்களுக்கு எல்லாம் ஒன்றுதான் சொல்ல விரும்புகிறேன் என சொல்லியிருக்காராம். ஒரு செடி வளரும்போது தான் ஒரு சிலர் இலைக்காம்பு என்று போயிட்டு செல்வாங்க, சில செடியை மிதித்து விட்டும் செல்வாங்க. அந்த தருணத்தில் எல்லாம் செடியின் வேர் வளர்ந்து வலிமையாக உருவாகி கொண்டுதான் இருக்கும். அந்த செடி மட்டும் அப்போதைய வழியை எல்லாம் தாங்கி கொண்டாலே அதற்கு பின் அது பெரிய மரமாக வளர்வதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது என அந்த நேரத்தில் தன்னுடைய மனதில் இருந்த கருத்தை தெரிவிச்சிருக்காரு. இந்த நேரத்தில் தான் இந்த செடிக்கு தண்ணீர் ஊற்றும் அனைவருக்குமே நன்றின்னு சொல்லியிருக்காரு.
என பேச்சை முடித்து கொண்டார் பிரதீப் ரங்கநாதன். அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன், அனுபமா பரமேஸ்வரன், கயட் லோக்கர், KS ரவிக்குமார், கௌதம் மேனன், மிஷ்கின், விஜய் சிந்து, மாரிசெல் ஜோர்ஜ் உள்ளிட்ட பலர் நடித்துள்ள படம் தான் டிராகன். இதன் ஒளிப்பதிவாளராக நிக்கத் பொம்மியும், இசையமைப்பாளராக லியோன் ஜோமஸும், எடிட்டராக பிரதீப் ராகவ் உள்ளிட்டோர் பணிபுரிஞ்சிருக்காங்க. இன்னும் பார்த்தோன்னா ஒரு இந்திய திரைப்பட இயக்குனராகவும் நடிகராகவும் இருக்கிறாராம். தமிழில் திரைப்பட துறையில் பணியாற்றி வராரு. 2019ஆம் ஆண்டு வெளிவந்த கோமாளி படமும் லவ் டுடே படத்தின் மூலம் தன்னை அறிமுகப்படுத்தியிருக்காரு. லவ் டுடே படத்தின் மூலம் நடிகராகவும் கோமாளி படத்தில் இயக்குநராகவும் பணியாற்றியிருக்காரு. இவருடைய சொந்த ஊர் பார்த்தோம்னா விழுப்புரம் மாவட்டத்தில் திண்டிவனம் வட்டத்தில் வேங்கை கிராமத்தை சேர்ந்தவராம். வாட்ஸ்அப் காதல் உட்பட பல குறும்படங்களையும் தயாரித்து தனது வாழ்க்கையை தொடங்கிய பிரதீப் நடிப்பு, படத்தொகுப்பும், இயக்கம் போன்ற பல பணிகளையும் செய்திருக்காரு. ஜெயம் ரவி நடிப்பில் வேர்ல்ட்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிப்பில் கோமாளி திரைப்படத்தை இயக்கி ஒரு வாய்ப்பு பெற்றாராம். ஜெயம் ரவியும் காஜல் அகர்வால் நடித்த கோமாளி படம் எப்போ ரிலீஸ் ஆனிச்சா 2019ஆம் ஆண்டில் இயக்குனராக அறிமுகமானாராம். இந்த படம் வணிக ரீதியாக வெற்றி பெற்றுச்சா. பிரதீப் ரங்கநாதனுடைய படத்தின் இறுதி காட்சியிலும் ஒரு சிறப்பு தோற்றத்தில் தோன்றியிருக்காரு. கோமாளி படத்தில் நடிகர் ரஜினிகாந்த் 1992 அரசியலுக்கு வருவதாக கூறியது படத்தில் சித்தரித்து சர்ச்சையானது நிலையில் ரஜினிகாந்தின் ரசிகர்கள் படத்தை புறக்கணிக்க வேண்டும் என்று கோரினாங்களாம். பின்னர் இந்த காட்சி படத்திலிருந்து நீக்கப்பட்டு இருந்துச்சு. ரங்கநாதனுடைய 2வது படம் பார்த்தோம்னா இயக்குனராக லவ் டுடே படம் அவருடைய குறும்படத்தின் அடிப்படையாக கொண்டே இயக்கியிருக்காரு. தமிழ்நாட்டிலே ஒரு சிறிய பட்ஜெட்டில் வெளியிடப்பட்டதான். இருப்பினும் வெளியானதும் அது உடனடியாக பிளாக்பஸ்டராக மாறிச்சு. எதிர்பார்ப்புகளையும் மிஞ்சியதுன்னே சொல்லலாம். ரங்கநாதன் பிரபலமடைந்த லவ் டுடே படத்தின் மூலம்தான் ஒரே இரவில் பரபரப்பை ஏற்படுத்திச்சு. இந்த படத்தின் மூலமே தனது முழு அளவிலான நடிகராகவும் அறிமுகமானாரா. முக்கிய ஆண் கதாநாயகனாகவும் நடித்திருக்காரு. ஒவ்வொருவருமே தங்கள் வாழ்க்கையில் இந்த சூழ்நிலைகளை எதிர்கொண்டிருப்பாங்க என்பதை இந்த படம் அனைவருமே பிரதிபலிக்கிறது தொடர்புடையது என்று அவர் பின்னர் வெளியிட்டிருக்காரு. தன்னுடைய இசை வெளியீட்டு விழா மேடையில் நடித்திருந்த படக்குழுவினர் எல்லாருமே கலந்து கொண்டாங்க. அதெல்லாம் மிஸ்கின் இயக்குனருமான பிரதீப் ரங்கநாதனை பற்றி ஒரு சுவாரஸ்யமான தகவலை பகிர்ந்து கொண்டார். பிரதீப் ரங்கநாதன் பார்த்தீங்கன்னா ப்ரூஸ்லி போன்றவராம். இது வரைக்குமே அவர் ஆக்ஷன் படம் பண்ணல. ஒருவேளை என் இயக்கத்தில் பண்ணுவான் என்று நினைக்கிறேன். ரொம்ப நாட்களுக்காக பிறகே சினிமாவில் ஒரு இளம் ஸ்டார் பார்க்கிறேன். அது அதிர்ஷ்டத்தில் நடக்கலாம். யாரும் கை கொடுத்து அவரை தூக்கி விடலை. எல்லாம் அவர் உழைப்பு தான் என கூறியிருக்காராம். இயக்குனர் மிஷ்கின் தற்போது ஆண்ட்ரியா நடிப்பில் பிசாசு 2, விஜய் சேதுபதி நடிப்பில் ட்ரெயின் ஆகிய படங்களை இயக்கி வருவது குறிப்பிடத்தக்கது. ரங்கநாதன் பார்த்தோம்னா அடுத்ததாக நடிக்க இருக்கும் படம் பிரபல தெலுங்கு தயாரிப்பு நிறுவனம் தயாரிக்க இருப்பதாகவும் தகவல் வெளியே இருக்குது. தமிழ் சினிமாவில் கோமாளி படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகப்பட்டவர் தான் பிரதீப் ரங்கநாதன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. பிறகு கதாநாயகனாக லவ் டுடே படத்திலையும் இயக்கி நடிச்சிருக்காரு. இதை தொடர்ந்து தான் விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி என்ற படத்திலும், மாரிமுத்து இயக்கத்தில் டிராகன் படத்திலும் நடித்து முடிச்சிருக்காரு. AGS நிறுவனம் தயாரிக்கும் டிராகன் படத்திற்கு லியோன் ஜோம்ஸ் இசையமைச்சிருக்காரு. இந்த 2 படங்களுமே படப்பிடிப்புகள் ஏறத்தாழ நிறைவடைந்த நிலையில் 2 படங்களுமே அடுத்தடுத்த திரைக்கு வர தயாராக இருக்குது. இதற்கிடையில தான் பிரதீப் ரங்கநாதன் பார்த்தனா இயக்குனர் சுதா கொங்கராவினுடைய உதவி இயக்குனர் யாருன்னா கீர்த்தி ஈஸ்வரன் என்பவரின் இயக்கத்தில் புதிய படம் ஒன்றில் நடிக்கப் போவதாக செய்திகள் வெளியே இருக்குது. தற்போது இது குறித்த கூடுதல் தகவல் வெளியாகி இருக்குதா. பிரதீப் ரங்கநாதன் பார்த்தோம்னா நடிக்க உள்ள புதிய படத்தினை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் தயாரிக்க போவதாகவும் லேட்டஸ்ட் அப்டேட் வெளியாகி இருக்குது. பிரபல தெலுங்கு தயாரிப்பு நிறுவனமான மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் தமிழில் அஜித் நடிப்பில் உருவாகி வரும் குட் பேக் அட்லி திரைப்படத்தையும் தயாரித்து வருது. இதைத் தொடர்ந்து 2வதாக பிரதீப் ரங்கநாதனுடைய புதிய படத்தையும் தயாரிக்க இருப்பதாக சொல்லப்படுது. சந்திப்பில் பிரதீப் ரங்கநாதன் என்ன கூறியிருக்காருன்னா லவ் டுடே படத்துக்கு பிறகு என்ன மாதிரியான கதையை தேர்வு செய்வது என்பது குழப்பமாக இருந்ததாகவும் அப்போதுதான் டிராகன் வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொல்லியிருக்காரு. AGS நிறுவனத்துடன் 2வது முறையாக நான் இணைஞ்ச இந்த படத்தின் மூலம் ஓமை கடவுளே எனும் ஹிட் கொடுத்த இயக்குனருடன் இணைந்து பணியாற்றி மகிழ்ச்சியாக இருக்குது.
10 ஆண்டுகால நண்பரும் கூட எனக்கு. இருவருமே நட்பையும் தொழிலையும் தனித்தனியாக தான் பிரித்து வைத்து தான் பழகுறோம். இந்த படம் அனைவருக்குமே பிடிக்கும் என நம்புறேன்னு சொல்லியிருக்காரு. இப்போது 3 படங்களை நடிச்சு வரேன். இதை முடித்து விட்டு தான் நடிப்பா இயக்கமா என்பதை முடிவு செய்ய வேண்டும் என சொல்லியிருக்காரு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.